மாதிரி நீங்கள் ஒயிட் மைனஸோட இந்த வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம சேமியான வறுவல். இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணி. இப்போ நம்ம ஸ்வீட் எப்படி இருக்குன்னு டேரன் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமி பொக்கிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ரொட்டீன் தாங்க. ஈவினிங் வந்து என்னுடைய வேலைகளும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் வந்து பால் காய்ச்சி வச்சாச்சுங்க. ஏன்னா டீ போடணும். அவங்க 2 பேருக்கும் பூஸ்ட்டு, எங்கள் 2 பேருக்கும் டீ. அந்த பாலில் இருந்த ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா பாக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஈவினிங் இப்படி தாங்க டேரன் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவான் வெளியே. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் அவன் ஈவினிங் ஆனால் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் வெளியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அடுத்து வந்து சாண்ட்விச் தாங்க. நான் சைக்கிளில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் எனக்கு வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட போயிருக்கான் டேரன்னு. ஈவினிங் வந்து நம்ம வந்து பிரெட் சாண்ட்விச் தான் ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட கேரட் இருந்துச்சு, அதனால் நான் கேரட் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதோட பொடிசாக சேர்த்துருக்கேன். ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இதோட வந்து நம்ம ஒயிட் மைனஸ் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒயிட் மைனஸ் சேர்க்கும் போது நம்ம வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதுலேயே வந்து சால்ட் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் போல் நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா என்னைக்காவது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் மைனஸோட இந்த வெங்காயம் அப்புறம் கேரட் இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சாட் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாலே ஈவினிங்கில் வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பசியாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்லைஸ் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து வயிறு தம்முன்னு ஆகிடும். நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். 2 சைடும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா தாங்க நல்லாயிருக்கும். பட்டர் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்த பிரெட்லேயும் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். மேலேயும் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக இந்த மாதிரி சாண்ட்விச் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்க. டீ டைமில் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிரெட் சாண்ட்விச். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்குங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து 1 கப் சேமியா எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு அரை கப் பட்டர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கீ கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அதை விட நீங்கள் வந்து பட்டர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து சேமியாவை சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாங்க.
நம்ம பட்டர்லேயே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க நம்ம சேமியாலாம் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. சேமியாவோட நம்ம கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா சேர்ந்து வரணும். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தாங்க. இப்போ பாருங்க நம்ம சேர்த்துருக்க சேமியாவோட இந்த கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. யாராவது வந்திருந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ரெடி பண்ணலாங்க. ரொம்ப சுலபமான ஸ்வீட் தான், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் அரை கப்புன்றது ஒரு 3/4 கப் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா இனிப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 3/4 கப்பு நான் வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கேங்க. நம்ம சேர்த்துக்க சேமியாவோட சேர்ந்து வந்திருக்கு. இப்போ பாருங்க நம்ம ஸ்வீட் கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்க நம்ம செஞ்சிருக்க ஸ்வீட்லாம் ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்குங்க. அதில் வந்து நம்ம இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆறிடாம கொஞ்சம் சூட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக அந்த ஷேப் வரும். இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்துக்கலாம். பாருங்க, இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் சாப்பிடலன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமானது. டக்குன்னு நம்ம வந்து நம்ம வீட்டில் கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்க நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு பாருங்க. இப்போ பாருங்க நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம வந்து பிஸ்தாவை இப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு வந்து இந்த மாதிரி நீங்கள் சுலபமாக ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்வீட் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்வீட் எப்படி இருக்குன்னு டேரன் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டுங்க. எப்பயும் நம்ம செய்கிற ஸ்வீட்டை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சேமியா இருக்கும். மில்க் மேட் நம்ம ஹோம்மேட் மில்க் மேட் கூட ரெடி பண்ணலாம். இல்லைனா மில்க் மேட் இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணலாங்க. வேற எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குங்க. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கிரன்ச்சினஸ் அப்புறமேட்டு அந்த பாதாம் டேஸ்ட், அந்த பிஸ்தா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதில் சேர்த்துருக்க கண்டென்ஸ் மில்க் ரொம்ப ஒரு ஃப்ளேவர் இருக்கும். கண்டிப்பாக அதோட டேஸ்ட் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட இது சேமியாவோட அது மிக்ஸ் ஆகிருக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் தான், டக்குன்னு ரெடி பண்ணக்கூடியது. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள் நாங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். டேரன் பாருங்கள் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நானும் ரேஷ்மாவும் சேர்ந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்வீட் வந்து கீயில் ரெடி பண்ணுறதை விட நீங்கள் வந்து பட்டரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ரெடி பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கீயோட டேஸ்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். பட்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பட்டரில் ட்ரை பண்ணுங்கள். பட்டரில் வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும்.